ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 10th நியூ புக்கில் இருக்கிற லெசன் 2 சிவிக்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நியூ டெல்லியில். அதாவது இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பற்றின பார்ட், அதாவது டீல் பண்ணுறது எது அப்படின்னா பார்ட் 5. அதோட ஆர்டிக்கல் அப்படின்றது 52லேருந்து 78 வரைக்கும். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது மொத்தமாக 3 ஆர்கன்ஸ் இருக்கும். அதில் என்னென்னா எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷரி. ஓகேவா? கீழே இருக்கிறது வந்து மைண்ட் மேப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷரி. எக்ஸிக்யூட்டிவ் கீழே பாருங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவருக்கு கீழே வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இந்த ஆர்டர். அடுத்தது லெஜிஸ்லேச்சர் அப்படின்றதுல வந்து பார்லிமெண்ட் இருக்கும். பார்லிமெண்ட்டில் மொத்தமாக 2 ஹவுஸ் இருக்கும். அதாவது என்னது? ராஜ்யசபா, லோக்சபா. ராஜ்யசபாவில் பார்த்தோம் அப்படின்னா 238 மெம்பர்ஸை வந்துட்டு எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவே 12 மெம்பர்ஸை வந்து பிரசிடென்ட்டால் நாமினேட் பண்ணியிருப்பாங்க. இது இம்பார்ட்டன்ட். யார் வந்து 12 மெம்பர்ஸை ராஜ்யசபாவில் நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா பிரசிடென்ட்னு சொல்லணும். இல்லைனா பிரசிடென்ட் வந்து ராஜ்யசபாவில் எத்தனை மெம்பர்ஸை நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா 12. ஓகேவா? கொஷின்ஸ் வந்து எப்படி வேணால் மேக் பண்ணலாம். லோக்சபா பார்த்தோன்னா மொத்தமாக 543 எலெக்டட் பீப்புள்ஸ் இருக்காங்க, 2 நாமினேட்டட். ஓகேவா? அதுவும் வந்து பிரசிடென்ட் தான் வந்து நாமினேட் பண்ணுவார். ஜுடிஷரி பாருங்கள், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கு கீழே வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கு கீழே அதர் ஜட்ஜஸ். மொத்தமாக வந்து 27. ஓகேவா? 27 பேர் ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. அட் ப்ரெசென்ட் வந்துட்டு இப்போ எவ்வளோ ஜட்ஜஸ் இருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் க்ரோமில் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க, கூகுளில் போட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி பார்க்கலாம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றவர் தான் நம்மளோட நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது நிர்வாக தலைவர்னு சொல்லுவாங்க. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த இந்தியன் யூனியன். ஓகேவா? எப்படி சொல்லலாம்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், அப்படி இல்லைனா வந்துட்டு பெயரளவில் தலைவர் அப்படின்னு அர்த்தம் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்னா. அப்புறம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த இந்தியன் யூனியன்னா நிர்வாக தலைவராக இருப்பார். நம்மளோட ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம யாரை டெசிக்னேட் பண்ணுறோம் அப்படின்னா பிரசிடென்ட்டை தான். அண்ட் தென் இவரோட இம்பார்ட்டண்டான இன்னொரு ஒர்க் என்னன்னா சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னால் இந்த நேவி, ஏர்ஃபோர்ஸு இதெல்லாம் இருக்கு இல்லையா, 3 இருக்கு இல்லையா, அந்த நேவி, ஏர்ஃபோர்ஸு, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஓகேவா? இதில் வந்துட்டு சுப்ரீம் கமாண்டராக இருக்கார். பிரசிடென்ட்டை வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த இந்தியன் யூனியன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் த ஸ்டேட்டு, கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். அடுத்தது ஆர்டிக்கல் 53 அப்படிங்கிறது அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கு இல்லையா, அது வந்து பிரசிடென்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவரை பற்றி சொல்கிறது. அந்த ஆர்டிக்கல் 53 அப்படின்றது டீல் பண்ணுறது. எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் ஷெல் பி வெஸ்டட் இன் த பிரசிடென்ட். அடுத்தது இந்த டூ யூ நோ பாருங்கள். அதாவது பிரசிடென்ட்டோட ரிசைட்ஸ்னால் அந்த தங்குறது, அதாவது வீடும் சரி ஆஃபீஸும் சரி அவருக்கு ஒரே இடத்துல தான். அதாவது ராஷ்டிரபதி பவன் அது எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அனதர் 2 பில்டிங் இருக்குது. எங்கன்னா ரீட்ரீட் பில்டிங் அப்படின்றது சிம்லாவில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ராஷ்டிரபதி நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குது. ஓகேவா? இது 3மே பிரசிடென்ட் ஸ்டே பண்ணுற இதுதான். இதில் இந்த ரீட்ரீட் பில்டிங், ராஷ்டிரபதி நிலையம், இது 2ல் ஒன்று வந்து நார்த் சைடும் இன்னொன்று வந்து சவுத் சைடும் இருக்குது. இது வந்து நம்மளோட கண்ட்ரியோட யூனிட்டியை வந்து சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பிரசிடென்ட்டுங்கிற ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். அவரோட ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 35 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டடாக இருக்கணும். ஓகேவா? 35 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டடாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் எதுவும் ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் இதில் இருக்கிற எந்த ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் லோக்சபாவில் வந்து இவரை எலெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ரெக்வயர் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் இவங்களை வந்து 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வந்து வழிமொழியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் இந்த பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணாரா, பார்லிமெண்ட்டில் வந்து மெம்பராக இருக்கக்கூடாது. அண்ட் தென் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் மெம்பராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அப்படி அவர் மெம்பராக இருந்தார் அப்படின்னா இவர் பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்றுக்கும் போது அவரோட அந்த இடத்துல அந்த பார்லிமெண்ட்டில் அவரோட சீட்டு வந்து வெக்கேட் ஆகிடும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக வந்து வெக்கேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரசிடென்ட் எலெக்ஷன் பார்த்தோன்னா பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டில் தான் வந்து எடுப்பாங்க. அதாவது இன்டெரக்ட் ஓட்டாக இருக்கும். அது எப்படி சொல்லுவாங்கன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஓகேவா? எலக்ட்ரல் காலேஜஸ்னால் இந்த லிட்ரேட்டு, சயின்ஸ் இதிலலாம் வந்து ரொம்ப
ஒரு எலக்ட்ரல் ஒரு ஒரு குலாமாக இருப்பாங்க. எலக்ட்ரல் காலேஜுங்கிறது ஒரு குலாம். அதாவது எப்படின்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த இதில் எலக்ட்ரல் காலேஜில் யார் யாரெல்லாம் முக்கியமாக பங்கு பெறுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து எலெக்டட் மெம்பர்ஸாக இருப்பாங்க. எப்படின்னா 2 ஹவுசஸ் இருக்கு இல்லையா பார்லிமெண்ட்டில், இந்த ராஜ்யசபா லோக்சபா, இந்த 2 ஹவுஸில் இருக்கிற இந்த எலெக்டட் மெம்பர்ஸ், நாமினேட்டடெல்லாம் விட்டுருங்க, எலெக்டட் மெம்பர்ஸ் ஓகேவா. அதுக்கப்புறம் ஸ்டேட்டில் மெம்பர்ஸ் வந்து நம்ம எலெக்ட் பண்ணியிருப்போம்ல அவங்க. யூனியன் டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் டெல்லியிலையும் புதுச்சேரியிலையும் ஓகேவா, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லியிலையும் புதுச்சேரியிலையும் இருக்கிற எலெக்டட் மெம்பர்ஸ் ஓகேவா. இவங்க எல்லாம் தான் அந்த எலக்ட்ரல் காலேஜில் வந்து ஒரு இதுவாக கன்சிடர் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா பிரசிடெண்ட்டை வந்துட்டு பிரசிடெண்ட் வந்து இப்போ பதவிக்கு வந்துட்டாரு ஓகேவா. அவருக்கு வந்து ஓத் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்னா பதவி பிரமாணம் வந்து யார் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. இவரோட டேர்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5 years. இவரை வந்து கண்டிப்பாக ரீஎலெக்ட் பண்ண முடியும் ஓகேவா. பிரசிடெண்ட்டோட பவர் வந்து பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படின்றது அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படின்றது வந்துட்டு ஆர்டிகல் 77 கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்டிகல் 77 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவரோட எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் எல்லாமே, அதாவது இவர் செயல்படுற எல்லாமே வந்துட்டு பிரசிடெண்ட்டோட பெயரால் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிர்வாகம் பண்ணுறாரு இல்லையா, எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாரு இல்லையா, அது எல்லாம் பிரசிடெண்ட்டோட பேரால் தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்டிகல் 77 ரெக்வயர்ஸ் தட் எவரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் த யூனியன் ஷல் பி டேக்கன் இன் த நேம் ஆஃப் த பிரசிடெண்ட் ஓகேவா. பிரசிடெண்ட்டோட பெயராலே நடக்கிறது. அடுத்தது இவர் வந்து நிறைய பேருக்கு அந்த பதவி பிரமாணம் அப்பாயின்மெண்ட்லாம் பண்ணுவார் இல்லையா, அது வந்து நிறைய பேருக்கு பண்ணுவார். யார் யாருன்னு பார்த்தோன்னா கவர்னர் ஆஃப் த ஸ்டேட்டு, சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்ஸில் இருக்கவங்க, அட்டார்னி ஜென்ரல், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதுக்கப்புறம் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், அப்புறம் வந்து அதோட அந்த யூபிஎஸ்சியோட சேர்மன்ஸு, அப்புறம் மெம்பர்ஸ், ஹை கமிஷனர்ஸு, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி வைப்பார். கீழே பாருங்கள் இந்த எஸ்சி எஸ்டிஸ் அண்ட் அதர் பேக்வேர்டு கிளாஸஸ் கமிஷனோட இன்வெஸ்டிகேட் அதையும் வந்து அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த 3 ஃபோர்ஸஸ், அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸ்னு சொன்னோம் இல்லையா, ஆர்மி, நேவி, ஏர் சீஃப்ஸ் ஓகேவா. அந்த 3 ஃபோர்ஸஸ் அதில் இருக்கவங்க எல்லாத்தையும் இவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஏன்னா இவர் தான் வந்து சுப்ரீம் கமாண்டராக வந்து ஆக்ட் பண்ணுறாரு இல்லையா அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு, அதனால் ஓகேவா. லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பிரசிடென்ட் தான் வந்துட்டு யூனியன் பார்லிமெண்ட்டோட ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரசிடென்ட் தான் வந்து யூனியன் பார்லிமெண்ட்டில் ஒரு இன்டெக்ரல் பார்ட், முதன்மையானவராக இருக்காரு யூனியனில். தென் பிரசிடென்ட் வந்துட்டு பார்லிமெண்ட் சட்டத்தை வந்து சட்டமன்றத்தை கூட்டுறாரு இல்லையா, அது வந்து எத்தனை முறை பண்ணுவார்னா ஒரு வருஷத்தில் 2 முறை ஓகேவா. த பிரசிடென்ட் சம்மன்ஸ் த பார்லிமெண்ட் அட்லீஸ்ட் ட்வைஸ் இன் எ இயர். அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா மணி பில் அப்படிங்கிறது பார்லிமெண்ட், அதாவது மணி பில்லை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து கண்டிப்பாக பிரசிடெண்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் நம்மளால் மணி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. இன்னொன்று மணி பில்லை வந்துட்டு கண்டிப்பாக லோக்சபாவில் தான் வந்து இனிஷியேட் பண்ண முடியும். தென் இவர் வந்து லோக்சபாவை, இந்த பிரசிடெண்ட்டுக்கு என்ன ஒரு அதிகாரம் இருக்குது அப்படின்னா லோக்சபாவோட எக்ஸ்பைரி டேர்ம் முடியறதுக்கு முன்னாடியே அதை வந்து கலைக்க முடியும் ஓகேவா. இவர் நம்ம பார்த்தோம் இல்லையா 12 பேரை வந்து ராஜ்யசபாவில் நாமினேட் பண்ணுவாங்கன்னா அந்த 12 பேரும் எப்படி இருப்பாங்கன்னா இந்த லிட்ரேச்சர், சயின்ஸு, ஸ்போர்ட்ஸ், ஆர்ட் அண்ட் சோஷியல் சர்வீஸில் ரொம்ப வெல் எக்ஸ்பெக்டடாக, அதாவது எமினியன் பர்சன்ஸாக இருப்பாங்க. தென் லோக்சபாவில் வந்துட்டு 2 ஆங்கிலோ இண்டியன், அதாவது 2 பேரை நாமினேட் பண்ணுவாங்கன்னு பார்த்துருப்போம். அது வந்து 2 ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டியிலேருந்து நாமினேட் பண்ணியிருப்பாரு. ஃபினான்ஷியல் பவர் அப்படின்றது என்னென்னா ஆனுவல் பட்ஜெட், அதாவது ஆண்டு வருமா அந்த ஆண்டு அறிக்கை இருக்கு இல்லையா, அதை வந்து லோக்சபாவில் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க ஓகேவா. லோக்சபாவில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. யார் ப்ரெசென்ட் பண்ணுறவருன்னு பார்த்தோன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஓகே. அவர் வந்து பிரசிடெண்ட்டோட பெர்மிஷன் மூலயமா தான் வந்து லோக்சபாவில் வந்து அந்த ஆனுவல் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ண முடியும். இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது ஒவ்வொரு 5 இயர்ஸும், அதாவது எவரி 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஃபினான்ஸ் கமிஷனை வந்துட்டு ஆரம்பிப்பாங்க, கூட்டுவாங்க. ஜுடிஷியல் பவர்ஸ் அப்படின்றது ஆர்டிகல் 72 ஓகேவா. ஆர்டிகல் 72 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ யாருக்காவது தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அவரோட பிரசிடெண்ட்டோட பவர் மூலயமா அந்த தண்டனையிலேருந்து குறைக்கிறது, விடுவிக்கிறது, இல்லைனா வந்து பனிஷ்மெண்ட், அதாவது என்ன சொல்கிறது ரெமிஷன்ஸ் ஆஃப் த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்டனையிலேருந்து விடுவிக்கிறது, குறைக்கிறது, இந்த மாதிரி அதிகாரம்லாம் வந்து பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் எதுன்னு கேட்டாங்கன்னா 72, ஆர்டிகல் 72. மிலிட்ரி பவர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவர் வந்து சுப்ரீம் கமாண்டராக இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அவர் வந்து சுப்ரீம் கமாண்டராக, பிரசிடெண்ட் வந்து சுப்ரீம் கமாண்டராக ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. அதுக்கான ஆர்டிக்கல் வந்து என்னென்னா ஆர்டிக்கல் 53(2) ஓகேவா. ஒவ்வொரு ஆர்டிக்கலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஆர்டிக்கல் எதுக்குன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து டிப்ளமேட்டிக் பவர்ஸ் அப்படின்னா இந்த ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல,
டிப்ளமேட்டிக் பவர்ஸ் அப்படின்னா வந்துட்டு ராஜதந்திரங்கள் பற்றி சொல்கிறது. ஓகேவா, ராஜதந்திர பவர். இப்போ வந்து இந்தியன் டிப்ளமேட்ஸை வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸ்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும், ஃபாரின் டிப்ளமேட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்கள ரிசீவ் பண்ணுறது, வெல்கம் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்குது, அந்த ரெஸ்பான்சிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எமர்ஜென்சி பவர் அப்படின்னா எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரசிடென்ட் தான். ஆர்டிகல் 352 அப்படிங்கிறது நேஷனல் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 356 அப்படிங்கிறது ஸ்டேட் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 360 அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இது வரைக்கும் போடலை, மற்ற 2 எமர்ஜென்சி போட்டிருக்காங்க. கேரளா அண்டு பஞ்சாப் ரெண்டுத்துலேயுமே பிரசிடென்ட் ரூல் வந்துட்டு போட்டிருக்காங்க, அதாவது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எத்தனை முறை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9 டைம்ஸ். ஓகேவா, மேக்ஸிமம் நம்பராக பண்ணது இந்த கேரளாலையும் பஞ்சாப்லேயும் தான். ரிமூவல் ஆஃப் த பிரசிடென்ட். ஓகேவா, ரிமூவல் அப்படிங்கிற வேர்டை வந்து இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கான்ஸ்டிடியூஷனை வயலேஷன் பண்ணுற மாதிரி பிரசிடென்ட்டோட மேலே கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவரை வந்து இம்பீச்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கான ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 61. ஓகேவா, பிரசிடென்ட் வந்துட்டு இப்போ ரெசிக்னேஷன் ஆகணும், அதாவது ரிசைன் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை யாருக்கு அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் கிட்ட கொடுத்துட்டு அவரு ரிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ப்ரிவிலேஜஸ் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிவிலேஜஸ் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னா ஆர்டிக்கல் 361 1. ஓகேவா, பிரசிடென்ட்டும் சரி கவர்னரும் சரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ்க்காக இப்போ மற்ற கோர்ட்டுக்கோ இல்லை மற்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க வந்து ஆன்சரபிள் பண்ண தேவையில்லை. ஷால் நாட் பி ஆன்சரபிள் டு எனி கோர்ட் ஃபார் த எக்ஸசைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஹிஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கான ஆர்டிக்கல் 361 1. ஓகேவா, கிளாஸ் 1. வைஸ் பிரசிடென்ட். ஓகேவா, வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டுக்கு அடுத்து இருக்காங்க. ஓகேவா, செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரசிடென்ட் வந்துட்டு பிரசிடென்ட்டோட பதவி வேக்கண்ட் இருக்க டைமில் வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து பிரசிடென்ட்டாக ஆக்ட் பண்ணுவார். ஆர்டிக்கல் 63 அப்படின்றது தான் வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்லுது கான்ஸ்டிடியூஷனில். இவரோட குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா கண்டிப்பாக சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், 35 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிருக்கணும். இவர் யூனியன், ஸ்டேட்டு, லோக்கல் கவர்மெண்ட்டோட எந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இவர் ராஜ்யசபாவில் குவாலிஃபை ஆகிறதுக்கான மெம்பராக இருக்கணும். இந்த பாயிண்ட் வந்து ஏன் இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து ராஜ்யசபாவோட சேர்மனாக வந்துட்டு ஆக்ட் பண்ணுவார். ஆர்டிக்கல் 66 1 கிளாஸ் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட் தான் வந்துட்டு பிரசிடென்ட் எப்படி சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டில் வந்துட்டு எலெக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆர்டிக்கல் 66 1. வைஸ் பிரசிடென்ட்டோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னாலும் 5 இயர்ஸ் தான். வைஸ் பிரசிடென்ட்டோட ரிமூவல் பார்த்தோன்னா, வைஸ் பிரசிடெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக 14 நாளுக்கு முன்னாடியே அவர்கிட்ட அந்த பற்றின விஷயத்தை வந்து சொல்லியிருக்கணும். ஓகேவா, அறிவிப்பு வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மெஜாரிட்டி வச்சு தான் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. வைஸ் பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணிருப்பேன், நான் சொன்னேன் இல்லையா, ராஜ்யசபாவில் வந்து அவர் எக்ஸ்ட் அஃபிஷியோ சேர்மனாக இருப்பார். இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. லோக்சபாவில் எப்படி ஸ்பீக்கர் வந்துட்டு நம்ம எலெக்ட் பண்ணி எடுக்கிறோமோ அது மாதிரி ராஜ்யசபாவில் வந்து வைஸ் பிரசிடென்ட் தான் வந்துட்டு அங்கே சேர்மனாக ஆக்ட் பண்ணுவாங்க. அங்கே வந்து ராஜ்யசபாவில் அதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க, ராஜ்யசபாவுக்கு எலெக்ட் ஆகிற குவாலிஃபிகேஷன் வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்டில் வந்து இங்கே குவாலிஃபிகேஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேஸ்டிங் ஓட் அப்படின்னா என்னென்னா முடிவு வாக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஆர்டிக்கல் 100 ரொம்ப முக்கியம். கேஸ்டிங் ஓட்னா ஆர்டிக்கல் 100 வந்து அது சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அந்த ராஜ்யசபாவில் ஒரு பில்லை பாஸ் பண்ணும்போது அது வந்து டையில் நிற்கிது, அதாவது 50-50 நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரே ஒரு ஓட்டு தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த ஓட்டை வந்து யார் போடுவாங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து போடுவார். அவர் வந்து அந்த பில்லுக்கு ஃபேவராகவும் போடலாம், அதுக்கு இல்லைனா அகைன்ஸ்டாகவும் போடலாம். அந்த பில்லுக்கான அது வந்து அவரோட தனிப்பட்ட உரிமை தான், அதுக்கு யாரும் வந்து மறுப்பு தெரிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 100 வந்து கேஸ்டிங் ஓட்டு. நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரசிடென்ட்டோட போஸ்ட் வந்து வேக்கண்ட்டாக இருந்துச்சுன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு அந்த பிளேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருப்பார். அடுத்த பிரசிடென்ட்டை வந்து செலக்ட் பண்ணுற வரைக்கும். அதுவே பிரசிடென்ட்டும் வேக்கண்ட்டாக இருக்குது, வைஸ் பிரசிடென்ட் பிளேஸும் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த பிளேஸை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க தான் வந்து அது வரைக்கும் பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா, இதில் இது வரைக்கும் 1969 வந்துட்டு ஒரே ஒரு முறை சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் ஆகிருக்காங்க. ஓகேவா, யார் அப்படின்னா ஹிதயதுல்லா அப்படின்றவர் 1969 வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து ஆர்டிக்கல் 74. ஓகேவா, ஆர்டிக்கல் 74 கிளாஸ் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரசிடென்ட்டுக்கு உதவியாக ஹெல்ப்பாக வந்துட்டு எய்ட் அண்ட் அட்வைஸ், அவருக்கு உதவியாக தான் பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. பிரைம் மினிஸ்டர் கீழே யார் இருப்பாங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 74 1. ஓகேவா, ஹெட் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த பிரசிடென்ட். இந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற பதவியை வந்து நம்ம எங்கேருந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வெஸ்ட் மினிஸ்டர் இங்கிலாந்து மாடல்லேருந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம்.
அதுக்கப்புறம் லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி இந்த லோக்சபா வந்து, அதாவது லோக்சபாவோட மெஜாரிட்டி இருக்கு இல்லையா, அதோட லீடரை தான் வந்து பிரசிடென்ட்டு பிரைம் மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாரு. அதாவது எப்படி சொல்லலாம், லோக்சபாவுக்கு லோக்சபா வந்து இப்போ மெஜாரிட்டியில் லோக்சபாவில் வந்து இருக்கவங்க தான் ஆட்சியை வந்து அமைப்பாங்க. ஓகேவா, அதுக்கான லீடரை வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட். ஓகேவா, பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணவங்க பிரசிடென்ட். அதர் மினிஸ்டர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் கீழே வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு பிரைம் மினிஸ்டர் தான் வந்து ஆலோசனை கொடுப்பாரு பிரசிடென்ட்டுக்கு, இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி. ஓகேவா, இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்துட்டு மெஜாரிட்டி, இப்போ வந்து லோக்சபாவில் மெஜாரிட்டி இல்லாத சமயத்தில் பிரசிடென்ட் வந்து அவர் விருப்பப்படி ஒரு மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ண சொல்லி ஒருத்தவங்களை அழைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க குறிப்பிட்ட அந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே பார்லிமெண்ட்டில் வந்துட்டு எலெக்ட் ஆயிரணும். எலெக்ட் ஆனால் தான் வந்துட்டு அவங்க அந்த பதவியில் வந்து நீடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து மெஜாரிட்டி லோக்சபாவில் வந்து மெஜாரிட்டி இல்லாமல் இருக்க சமயத்தில் பிரசிடெண்ட்டாக வந்து ஒருத்தவங்களை அழைச்சி மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைமிங்கில் அவங்க ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆனால் பார்த்தோன்னா அவங்க எலெக்ட் ஆகிருக்க மாட்டாங்களா, அவங்கள்ட்ட பெரும்பான்மை மெஜாரிட்டி இருந்திருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்லிமெண்ட்டில் ஒரு 6 மாதம் டைம் தருவாங்க. பார்லிமெண்ட்டில் அதுக்குள்ளே அவங்க வந்து எலெக்ட் ஆகிருக்கணும். ஓகேவா, இன்னொன்று பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டருக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் சேலரி அலோவன்ஸ் அதெல்லாம் வந்து பார்லிமெண்ட் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மினிஸ்டர்ஸ்லாம் வந்து இண்டிவிஜுவலாகவோ தனித்தனியாகவோ சரி, அப்படி இல்லைனா கலெக்டிவ்லி எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க அப்படின்னா மக்களவை, அதாவது லோக்சபாவுக்கு தான் கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த பாயிண்ட்டு. அடுத்தது பிரைம் மினிஸ்டரோட டியூட்டிஸை பற்றி சொல்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆர்டிகல் 78 தான் பிரைம் மினிஸ்டர்ஸோட டியூட்டிஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து மினிஸ்டர்ஸை வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக மினிஸ்டர்ஸ்க்கு பிரித்து கொடுக்குறது, அப்புறம் வந்து இவர் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போகிறாருன்னா அதுக்கு டேட், அதுக்கான அஜெண்டா அதெல்லாத்தையும் ரெடி பண்ணுறது. அண்ட் தென் இன்னொன்று என்னென்னா, கேபினெட் அமைச்சரவைக்கு இவர் தான் வந்து ஹெட்டாக இருப்பார். ஓகேவா, பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவர் ஹெட் ஆஃப் த கேபினெட். மற்ற மினிஸ்டர்ஸ்க்கும் இவர் தான் வந்து ஹெட்டு, அதாவது அமைச்சரவையில் இருக்க மினிஸ்டர்ஸ்க்கு வந்து இவர் தான் ஹெட்டு, மினிஸ்டர்ஸ்க்கு இவர் தான் ஹெட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு. அவங்கள கலெக்டிவாக எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தோம், லோக்சபாவுக்கு தான் மினிஸ்டர்ஸ் வந்து கலெக்டிவாக ரெஸ்பான்சிபிள். தென் இன்னொன்று வந்து பிரசிடென்ட்டுக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் ஒரு பாலமாக இருக்கார். ஓகேவா, லிங்க் பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், அப்புறம் தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேவா, இவங்க 2 பேத்துக்கும் பாலமாக இருக்கார், டிஸ்கஸ் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம். ஓகேவா, பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவர் தான் நம்ம நேஷனோட லீடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, சீஃப் ஸ்போக் பர்சன் ஆஃப் த கண்ட்ரி, நம்ம கண்ட்ரியோட சீஃப் ஸ்போக் பர்சனாக ஆக்ட் பண்ணுறாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பார்க்கலாம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இந்த பாயிண்ட் முன்னாடியே பார்த்துட்டோம். அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்றவரும் சரி, பிரைம் மினிஸ்டரும் சரி, பிரசிடென்ட்டுக்கு உதவியாக வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவங்க தான். பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட்டுக்கு கொடுக்குற அந்த ஆலோசனை மூலமாக தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட்டே பண்ணுவார். அடுத்தது வந்து என்னென்னா, லோக்சபாவில் அதாவது மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி பார்த்தோன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் கூட பிரைம் மினிஸ்டரையும் சேர்த்துக்கிறாங்க, இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் சேர்த்தே மொத்தமாக 15% தான் இருக்கணும், 15% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம், 15% தான் இருக்கணும். ஓகேவா, டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபாவில், இன்க்ளூடிங் யாரையும் சேர்த்து, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டர்ஸையும் சேர்த்து 2 பேருமே. மினிஸ்டர்ஸ் வந்து கேட்டகரியாக மொத்தமாக 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, ஒன்று என்னென்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ், செகண்ட் பார்த்தோன்னா மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் டெபுட்டி மினிஸ்டர்ஸ். கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்றது என்னென்னா, இவங்க வந்து ஒரு இன்ஃபார்மல் பாடி, அதாவது சீஃப், அதாவது என்ன சொல்கிறது, சீனியர் மினிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு இதுவாக இருப்பாங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இதில் தான் வந்து முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பாங்க. என்னென்னா இந்த டிஃபென்ஸு, ஃபினான்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, ஹோமு, இதை பற்றின முக்கியமான முடிவுகள்லாம் இந்த அமைச்சரவையில் தான் வந்து எடுப்பாங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஃபினான்ஸ் பில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபினான்ஸ் பில்ஸ் எல்லாம் வந்து கேபினெட்டில் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆர்ஜின் ஆகும். அப்புறம் தான் வந்து அந்த லோக்சபாவில் பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷனால் லோக்சபாவில் வந்து அதை இன்ட்ரோடக்ஷனே பண்ணுவாங்க. அப்புறம் வெளியுறவு கொள்கை அதெல்லாம் வந்து கேபினெட் அமைச்சரவையில் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றது வந்துட்டு செகண்ட் கேட்டகரி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பார்த்தது கேபினெட், செகண்ட் வந்து மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்டு, அது செகண்ட் கேட்டகரி. இவங்க என்னென்னா இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது தான் இவங்களோட ஒர்க்கு. இவங்களை வந்து இன்வைட் பண்ணால் மட்டும்தான் அந்த கேபினெட் மீட்டிங்கில் வந்து இவங்க அட்டன் பண்ணுவாங்க. டெபுட்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து லோவஸ்ட் ரேங்க், அதாவது 3rd லெவலில் இருக்காங்க இவங்க வந்து இவங்களும் வந்து இந்த கேபினெட் அமைச்சரவைக்கு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்காங்களே, இவங்களுக்கான ஹெல்ப்பை வந்து இவங்க பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த வீடியோவில் இதோட
முடிஞ்சிச்சு. அடுத்த பார்ட் 2 வீடியோவில் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மேலே இருக்க மீதி கண்டினியூவேஷன்ஸை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.